உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மீன ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறாங்க. மீன ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆகப்பட்டது. செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு சுக்கிரன் வராரு. அதே செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பயிற்சியாகி கன்னிக்கு போறாங்க. கன்னியில இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13ஆம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு போறாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. சிம்மத்துல கேதுவும் இருக்கிறாங்க. அது போக கும்பத்துல ராகு. இப்போ இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? மீனத்துக்கு தன்னுடைய ராசிநாதன் குரு பகவான். அந்த குரு பகவான் கேந்திரத்துல இருப்பது அவளுக்கு சரியில்லை. அப்ப எப்படி இருக்கும்? நீங்க போற வேலை, உங்களுடைய குடும்பம் ஒரு பாட்டுல அமைதியா, எதுவுமே பெருசா இல்லாமல் ஒரு ஒரு நிதானமா இப்படித்தான் போயிட்டு இருப்பீங்களோ இல்லையோ, ஒரு பெரிய ஆடம்பரமாகவோ ஏதாவது ஒன்று செய்யறதோ, உங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கோ அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இங்க இருக்கிறன்னு தெரியாம இருந்துட்டு இருப்பீங்க. அது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம். அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாதகஸ்தானம். அங்க பாத்தீங்கன்னா புதன் ஆட்சி பிளஸ் உச்சம் ஆகிறார். அப்ப அந்த புதன் ஆட்சி உச்சம் ஆகிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அனுபவத்தை உங்களுடைய அறிவால், உங்களுடைய திறமையால், உங்களுடைய புத்தியால் நீங்க ஒரு தவறான பாதையில் போறீங்கன்னா ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்ப அந்த அனுபவத்தின் மூலியமாக நாம பாத்தீங்கன்னா சில விஷயத்துல நம்ம தப்பிச்சுக்குவோம், இல்ல அனுபவப்பட்டு தப்பிச்சுக்குவோம். அப்ப அந்த அனுபவத்தினால நம்மளுக்கு நல்லதுதான் நடக்கும் ஒழியோ கெட்டது நடக்காது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது கேதுவோட இருந்து, அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணல. ஆனா இப்ப அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருப்பது ஒரு யோகம். எப்பவுமே 6, 11, 3 இந்த மாதிரி இடத்துல ராகுவோ கேதுவோ இருப்பது மீனராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்ப அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெய்வ பக்தி, நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்மீகம் நல்லா இருக்குது, தெய்வம்னா அவ்வளவு இஷ்டம் உங்களுக்கு. அப்ப அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல வந்ததுல இருந்து இன்னுமே இஷ்டம் அதிகமாகி தெய்வம் 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 கோயில் குளத்துக்கு அதிகமா போகக்கூடிய விஷயங்கள், சாமியை கும்பிடுறது, இதுல ரொம்ப திருப்தி ஆயிரும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி சமயத்துல ஒரு அமைதியும் ஒரு சாந்தியும் கிடைக்கும். அது போக வெளிநாட்டுக்கு போறதோ, வெளிநாட்டுல போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ, இல்ல நம்ம தூர பிரயாணம் போறதோ, இடம் மாற்றங்கள் பண்றதோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு இடத்துல இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறீங்கன்னா வீடு மாத்திட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போறது, இல்லை ஒரு ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னா வேற ஸ்டேட்டுக்கு போறது, இல்லைன்னா இந்தியாவில இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போறது, இது மாதிரி சில சூழ்நிலைகள் சில சந்தர்ப்பங்களுக்கு அமையும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கேதுவோடு சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது உங்களுக்கு 3க்குரிய கிரகம், 8க்குரிய கிரகமும் சுக்கிரன். அப்போ மீனராசி குருவுடைய ஆதிக்கம். அப்ப அந்த குருவுக்கு சுக்கிரன் கெட்டவன். அப்ப அந்த கெட்டவன் ஆகப்பட்டது இப்போ 8ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அதுவும் கேதுவோடு சம்பந்தப்பட்டு. அப்ப அந்த சுக்கிர நாள் இப்ப உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்ப நல்லதுன்னா எப்படி? சுக்கிரன் என்பது ஒரு பெண் கிரகம். அது போக நம்முடைய ஆடம்பரம், ஐஸ்வர்யம், வாழ்க்கையில முன்னேற்றம், சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவானால நீங்க பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், 2 பேர்த்துக்கு திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்க வீட்டில் என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதே சமயத்துல காதல் கல்யாணங்கள் இந்த சமயத்துல ஈடேறும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும், ஒரு நல்ல மனநிலை வரும். இந்த மாதிரியான ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிர பகவானால கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது 2-9 கிரகம். செவ்வாய் பகவான் தனாதிபதியும் பாக்யாதிபதியும். அப்ப அந்த தனாதிபதி, அந்த பாக்யாதிபதி இப்ப எங்க இருக்கிறாங்க? துலாம்ல இருக்கிறாங்க. அந்த துலாம்ல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. இதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு கிடைக்குது. அதனால அந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அப்ப அந்த குடும்பமும் அந்த பாக்யஸ்தானமும் உங்க வாழ்க்கையில இப்போ ஜென்ம சனியால் என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, தொழில கஷ்டம், வியாபாரத்துல கஷ்டம், ஒரு வேலையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், மக்களால் கஷ்டம், சொந்த பந்தத்தால கஷ்டம், பழக்க வழக்கத்திலையும் கஷ்டம், இது மாதிரி எவ்வளவோ கஷ்டத்துக்கு ஆளாகி அது மனசை விட்டு வெளியில சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் ஒரு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய தனாதிபதியும் உங்களுடைய பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவான் குருடைய பார்வையில் இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு கிரிப்பு கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும். அப்ப அதன் மூலியமாக ஒரு நல்ல திருப்தியும், ஒரு நல்ல முன்னேற்றமும், வாழ்க்கையில கஷ்டத்திலிருந்து ஒரு ஒவ்வொரு படியாக மேல வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அது நடந்துரும். மிகப்பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இழந்த சந்தோஷங்களை கண்டிப்பா இந்த பீரியட்ல அடைய முடியும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக இந்த சனியும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க. இந்த சனியும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா இப்படிங்கிற போட்டி அவங்களுக்குள்ளேயே வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் ஒரு கார் வாங்கணும்னு சொல்றீங்க, இல்ல மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு உங்களை விட ஒரு பெரிய ஆள், அண்ணனா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம். அவங்க அதெல்லாம் இப்ப ஏன் பண்ற, இப்ப தேவையில்லை, இப்ப கார் வாங்க வேண்டாம், இப்ப நீ வெளிநாடு போக வேண்டாம், இங்கேயே படி. அப்ப உங்களுடைய முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவாங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா நீங்க முயற்சிகள் எதுவுமே பலிக்காம போகும். அப்ப முயற்சிகள் பலிக்காம போகுதுன்னா நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்துக்கலாமே அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க முயற்சி பண்றது பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். கண்டிப்பாக இது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால உடலாதிபதி உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏதாவது ரூபத்துல உடம்புக்கு பிணிப்பீடைகளோ, உடம்பு சரியில்லையோ, இல்லை பாத்தீங்கன்னா ஏதோ விபத்தோ, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக நம்மளுக்கு ஆபரேஷன் சம்பந்தப்பட்டதோ, ஒரு பெரிய வைத்தியம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளோ வரும். கடவுள் புண்ணியத்துல அது பெருசா ஆகாமல் அது சிறுசா போகும்னு சொல்லி நானும் மனதார இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அது போக நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க. ஜாதகம் அனுப்பிச்ச எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இப்போ இந்த பதிவு சொல்கிறேன்னா, நிறைய டைம் இந்த பதிவு பார்த்துட்டு 70% நல்லா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து 30% பேர் வந்து இது நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தான், நடக்கக்கூடிய தசா புத்திகளில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால உங்களுக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, அனுபவம் மிக்க ஜோசியர்கிட்ட பாருங்க. இல்லைன்னா எங்கிட்ட அனுப்பிச்சு வைங்க, நானும் பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.